கேரள மாநில மலப்புரத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கேரளத்தில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதையடுத்து குன்று இடிந்து சாலையில் விழுந்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். கனமழை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள், கேமராமேன்கள் நிலச்சரிவால் அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். கனமழை காரணமாக கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை, நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் 11 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநில மலப்புரத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், பார்த்தோம்னா கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருது. குறிப்பா கோட்டயம், பத்தனந்திட்டா, இடுக்கி மாவட்டங்கள்ல தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பாத்தீங்கன்னா தீவிரமா அந்த மழையானது பெய்து வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில கேரளாவில் இருக்கக்கூடிய தனியார் செய்தி குழுவினர் நேரலை செய்தி வழங்கி கொண்டிருந்த போது திடீரென அதே பகுதியில் மீண்டும் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்துல பரப்பனகாடி நாடுகாணி மாநில நெடுஞ்சாலையில பானக்காடு எடையிபாலா அப்படின்ற பகுதியில இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு குறித்து அந்த குழுவினர் நேரலையில் செய்தி வழங்கி கொண்டிருந்த போது திடீரென அந்த பகுதியில மீண்டும் நிலச்சரிவானது ஏற்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா பெரிய மரம் ஒன்றும், அதே போல தென்னை மரம் ஒன்றும் வேரோடு சாய்ந்து விழுந்ததுல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதை உணர்ந்த அந்த ரிப்போர்ட்டரும், அதே போல கேமராமேனும், அதே போல அங்க பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் தலைமையான காவல்துறையினரும், அதே போல அங்கிருந்த மக்கள் உடனடியாக அங்கிருந்து ஓடி தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு அனைவரும் மயிலில் உயிர் இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம கேரளாவில் இன்னைக்கு 12 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க வெள்ளம் பாதித்த பகுதியில் மக்கள் மீட்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கடலோர மாவட்டங்களிலும் கேரள லட்சத்தீவு கடற்பகுதியிலும் மீனவர்களுக்கு கடலில் செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவானது தற்போது வைரலாகி வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.